வைகுண்ட ஏகாதசினா என்ன? எதுக்காக அன்னைக்கு தூங்காமல் கண் விழிக்கணும்? வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும்? இந்த ஆண்டு என்னைக்கு வைகுண்ட ஏகாதசி விரதம் வருது? வைகுண்ட ஏகாதசி அன்று எந்த மந்திரங்கள் சொல்லலாம்னு இந்த வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வைகுண்ட ஏகாதசி விரதம் பற்றிய அனைத்து விதமான தகவல்களையும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வருடத்தின் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருந்தாலும் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி தான் மோட்ச ஏகாதசின்னு சொல்கிறோம். இந்த நாளில் எவர் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடுகிறார்களோ அவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்குவதும்னும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக இருக்குது. பொதுவாக மார்கழி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதமாக இருக்குது. பெருமாளுக்குரிய விரதங்களிலே மிக உன்னதமான விரதமாக சொல்லப்படுவது இந்த ஏகாதசி விரதம்தான். இந்த மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி தான் மிக உயர்வானதாக கருதப்படுது. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 24லேருந்து 25 ஏகாதசி திதி வருது. இது எல்லா ஏகாதசியிலும் சிலர் தொடர்ந்து விரதம் இருந்து கடைபிடித்து வராங்க. ஆனால் இது எல்லாராலையும் முடியாது அப்படின்றதுக்காக தான் வருஷத்தில் ஒரே ஒரு முறையாவது மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைக்குமாம். பொதுவாக விரதம் என்பது மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காக தான். பக்குவப்பட்ட மனிதன் தவறுகள் செய்ய மாட்டான். இதனால் அவனின் பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும். ஏகாதசி விரதம் பாவங்களை போக்கி பல மடங்கு புண்ணிய பலன்களை அள்ளி தரக்கூடியது. இறுதியாக வைகுண்டத்தில் பெருமாளின் திருவடியில் இடமடைக்கக்கூடியது. அதனால்தான் இதை மோட்ச ஏகாதசின்னு சொல்கிறோம். ஏகாதசி நாளில் நாம் கண் விழித்து விரதம் கடைபிடித்தால் பகவான் மகாவிஷ்ணுவோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குமாம். ஏகாதசி அப்படின்றது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்துக்களின் கால கணிப்பு முறையில் 15 நாட்கள் ஒரு சுழற்சி முறையில் வரக்கூடியது தான் இந்த ஏகாதசி திதின்னு அழைக்கப்படுது. அமாவாசை நாளையும் பௌர்ணமி நாளையும் அடுத்து வரும் 11வது திதி தான் ஏகாதசி திதியாக இருக்குது. இந்த ஏகாதசி விரதம் தோன்றிய புராண வரலாறு என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மானிடர்களுக்கும் மிகுந்த தொல்லை அளித்து வந்த முரண் என்ற அசுரனை அழித்து தங்களை காக்குமாறு சிவபெருமானை வேண்டியிருக்காங்க. சிவபெருமான் மகாவிஷ்ணுவை சரணடைய சொல்லியிருக்காரு. அதன்படி எல்லாரும் விஷ்ணு பகவானை சரணடைஞ்சிருக்காங்க. அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கியிருக்காரு. போர் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல் கடுமையாக நீடிச்சிருக்கு. அதன் பிறகு மிகவும் களைப்படைந்து போன மகாவிஷ்ணு பத்ர ஆசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்திருக்காரு. அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்ட முரண் விஷ்ணு பகவானை கொல்ல துணிஞ்சிருக்கான். அவருடைய திவ்ய சரியத்தில் இருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டுச்சு. அசுரன் விஷ்ணு பகவானின் உடலில் இருந்து தோன்றிய பெண்ணை நெருங்கிய போது அவளிடம் இருந்து வெளிப்பட்ட ஹோம் என்ற சத்தம் மட்டும் எழுந்தது. அதுவே அந்த அசுரனை எரித்து சாம்பலாக்கியது. உறக்கத்திலிருந்து எழுந்த பெருமாள் ஏகாதசி என்று அந்த பெண் சக்திக்கு பெயரிட்டார். அதோடு உன்னை விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளும் தருவேன்னு வரம் அளித்தார். அந்த சக்தியை மீண்டும் தன்னுடைய உடம்பிலே ஏற்றுக்கொண்டார். ஏகாதசி என்ற சக்தி விழிப்புடன் இருந்து விஷ்ணு பகவானிடம் அருளும் வரமும் பெற்ற இந்த ஏகாதசி நாளில் நாமும் கண் விழித்து விரதம் இருந்தால் விஷ்ணு பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று நீங்கா புகழுடன் வாழ்வோமா. வைணவர்கள் அவர்கள் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாய் கருதப்படும் வைகுண்டத்தின் கதவுகள் இன்றும் திறக்கப்படுவதாக நம்புகிறாங்க. இந்த நாளில் உண்ணாமல் உறங்காமல் இருந்து திருமாலின் புகழ்பாடி கோவிலுக்கு போவாங்க. அதிகாலையில் பெருமாள் கோவில்களில் பொதுவாக வடக்கு திசையில் என்றுமே மூடப்பட்டிருக்கும் ஒரு கதவு இந்த சொர்க்கவாசல் அன்று மட்டும் திறக்கப்படும். அந்த கதவுக்கு சொர்க்க வாயில் அப்படின்னு பெயர். இந்த வாயிலின் வழியே விஷ்ணு பகவான் கொண்டுகிட்டு போவாங்க. தசமி, ஏகாதசமி, துவாதசி ஆகிய 3 திதிகளிலும் ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு என்கிறது தான் முழுமையான விரத முறை. 2024ஆம் ஆண்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடக்காத நிலையில் 2025ஆம் வருஷ தொடக்கத்திலேயே ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருகிறது. ஏகாதசி திதி ஆரம்பிக்கும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் 12:22 மணிக்கு தொடங்கி ஏகாதசி திதி முடியும் நாள் ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:19 மணிக்கு முடிகின்றது.
சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை உள்ளது. இதனால் ஜனவரி 9ஆம் தேதி அன்று பகல் உணவுடன் சாப்பிட்றதை நிறுத்திட்டு அதுக்கு பிறகு விரதத்தை தொடங்க வேண்டும். ஜனவரி 9ஆம் தேதி அன்று இரவு எளிமையான உணவு எடுத்துக்கணும். ஜனவரி 10ஆம் தேதி அன்று அதிகாலையில் 4 மணிக்கு சொர்க்கவாசல் எனப்படும் பரமபதம் வாசல் திறப்பை நேரிலோ அல்லது கோவில்களுக்கு சென்றோ அல்லது டிவியில் கூட பார்த்துக்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி சொர்க்கவாசல் திறந்த பிறகு விரதத்தை தொடக்கலாம். அன்று ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இருக்கணும். தண்ணீர் குடிக்கலாம். தண்ணீரில் துளசி இலைகள் போட்டு தீர்த்தம் குடிக்கலாம். முழு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகள் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவுள் பொரிக்கடை ஜூஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அன்று மாலை பக்கத்து விஷ்ணு கோயிலுக்கு சென்று விஷ்ணு பகவானை வழிபட்டு வாங்க. ஜனவரி 10ஆம் தேதி இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும். விஷ்ணு மந்திரங்களை பிராணாயம் செய்யலாம். எதுவுமே செய்ய முடியல, ஓம் நம நாராயண என்ற 8 எழுத்து மந்திரத்தை நம்மளால் எத்தனை முறை பண்ண முடியுமோ அத்தனை முறை பிராணாயம் செய்யலாம். ஜனவரி 11ஆம் தேதி அதிகாலையில் குளித்துவிட்டு நல்லபடியாக விரதம் இருந்ததற்கு விஷ்ணு பகவானுக்கு நன்றி தெரிவித்து விட்டு பிறகு சமைக்க தொடங்கலாம். சிலர் 21 விதமான காய்கறிகளை வச்சு சமைப்பாங்க. ஆனால் என்ன முடியுமோ அதை வச்சு சமைச்சு பெருமாளுக்கு தலையில் போட்டு நெய்வேத்தியம் செய்கிறவங்களும் இருக்காங்க. உணவில் நெல்லிக்காய், அவத்திக்கீரை, சொண்டக்காய் நிச்சயம் இருக்கணும். ஜனவரி 11ஆம் தேதி துவாதசியில் பகலில் வழக்கமான உணவை எடுத்துக்கலாம். ஆனால் பகல் முழுவதும் தூங்கக்கூடாது. மாலை 6 மணிக்கு மேல் விளக்கேற்றி விட்டு வழிபட்ட பிறகு தான் தூங்க போகணும். இந்த ஏகாதசி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.